ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் டிஎன் அலர்ட் அப்படின்ற ஒரு புதிய ஆப் வந்து பார்த்தா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் மூலமாக எந்தமான சேவைகள்லாம் தெரிஞ்சுக்கலாம், அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் டிஎன் அலர்ட் அப்படின்ற ஒரு ஆப் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் மூலமாக வானிலை முன்னெச்சரிக்கை, தற்போதைய வானிலை, பெறப்பட்ட மழையளவு, நீர்த்தேக்கங்களில் நீரிருப்பு உள்ளிட்ட விவரங்களை தமிழிலேயே அறிந்து கொள்ளும் வகையில் தமிழ்நாடு அரசு டிஎன் அலர்ட் அப்படின்ற ஒரு கைபேசி செயலியை வந்து பார்த்தா க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல அப்டேட்னே வந்து சொல்லலாம். ஸோ உங்கள் ஊரில் எவ்வளோ மழை பெய்யுது, எப்பப்போ மழை பெய்ய போகுது, அதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே ஒரு அலர்ட் நோட்டிஃபிகேஷனாக நீங்கள் வந்து பெற்றுக்கலாம். இப்போ இந்த ஆப் பற்றி நம்ம முழுமையாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டிஎன் அலர்ட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை தமிழில் வேணால் தமிழில் கொடுத்துக்கலாம், ஆங்கிலத்தில் வேணால் நீங்கள் ஆங்கிலத்தில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் லொக்கேஷன் நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இப்போ லேசான மழை பெஞ்சிட்ருக்கா, எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வெதரை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எச்சரிக்கை எந்த மாதிரி இடங்கள் அவசர அறிக்கை ஏதாச்சும் அதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வானிலை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து டிக் பண்ணிங்கன்னா உங்கள் லொக்கேஷனில் வந்து அந்த தேதி அடிப்படையில் எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு, அடுத்த 4 நாட்களுக்கான முன்னறிவிப்பு என்ன, எவ்வளோ வெயில் அடிக்கும், எவ்வளோ மழை பெய்யும் அப்படின்றத வரைக்கும் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஈசிஎம்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து பார்த்தா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மின்னல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மின்னல் எச்சரிக்கை இல்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி முன்னறிவிப்பு என்னென்னா சில நிமிடங்களுக்கு பிறகு சாத்தியமான மின்னல் இருக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இந்தமாரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் மழைப்பொழிவு பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லா இடங்களையுமே எங்கெங்கே எவ்வளோ மழைப்பொழிவு பெஞ்சிருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ மில்லிமீட்டர், எவ்வளோ சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து பெஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நீர்த்தேக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ உங்கள் ஊரில் ஏதாச்சும் ஏரிகள் இருக்குது, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குன்னா எவ்வளோ அளவுக்கு நீர்த்தேக்கம் இருக்குது, மொத்த நீர் அளவு எவ்வளோ அப்படின்ற வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான வரைபட காட்சி வேணும்னாலும் அதையும் நீங்கள் வந்து பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ கொள்ளளவு இருக்குன்றத வரைக்கும் அந்த ஆறுகளில் நீர்த்தேக்கங்கள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பாதிக்கப்படக்கூடிய பகுதிலாம் இருக்குது பாருங்கள். அதிகபட்சமாக எங்கெங்கே பாதிக்கப்பட பகுதி இருக்கோ அதை பற்றி கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆலோசனை. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா ஏதாச்சும் வந்து வெள்ளம் இருக்குது, அதுக்கான கைட்லைன்ஸ் எப்படி இருக்கணும், முன்னெச்சரிக்கை அப்படி இருக்குன்றதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தா கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா புகார் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா நீங்கள் புகாராக தெரிவிக்கலாம், கருத்து தெரிவிக்கலாம், அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆப்னே சொல்லலாம். ஸோ முன்கூட்டியே உங்கள் ஊரில் எவ்வளோ மழை பெய்யுது அதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.